வெல்கம் டு ஃப்ளேவர் ஸ்டுடியோ. வித்தியாசமான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதை வச்சு கூட ஸ்நாக்ஸ் பண்ண முடியுமா அப்படின்னு நீங்கள் எல்லாம் யோசிச்சு கூட இருக்க மாட்டீங்க. எப்படி பண்ணுறது, என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து சேவ் பண்ணிட்டீங்கன்னா இன்றைக்கே கூட நீங்கள் இதை ட்ரை பண்ணி அசத்திடலாம். இப்போது இதுக்கு 3 கப் அளவில் தண்ணி எடுத்து நான் கொதிக்க வச்சுருக்கேன். இதில் 1 கப் அளவு சேமியாவை சேர்த்து 2லேருந்து 3 நிமிஷம் மட்டும் வேக விட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப முழுசாக, அதாவது குழையிற அளவுக்கு வெந்துடக்கூடாது. ஒரு 3/4 பதம் வெந்தால் போதுமானது. ஒரு 2-3 நிமிஷத்துலேயே கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி பதத்தில் வெந்ததும் இதை தண்ணியை வடிகட்டிட்டு தனியாக எடுத்து வச்சுருங்க. இது நல்லா ஆறட்டும். ஆறுறதுக்கு லேட்டாகிற மாதிரி இருக்குது, உடனே செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பைப் தண்ணியில் உடனே அலசிட்டு எடுத்திங்கன்னா சட்டுன்னு ஆறிடும். இப்போ இதை ஒரு பவுலில் எடுத்துக்கலாம். இதில் பல்லாரி வெங்காயம் பாதி வெங்காயம் எடுத்து நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க. கூடவே கேப்சிகம் பாதி போதும், அதையும் நல்லா குட்டியாக சாப் பண்ணி சேர்த்துக்கங்க. இதில் கேரட் ஒரு 1/4 கேரட் நீங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க. துருவி கூட சேர்த்துக்கலாம். கூடவே நல்லா துருவி எடுத்த கோபிஸ் இதில் சேர்த்துக்கலாம். ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் சேர்த்தா போதுமானது. இதில் 1/2 டீஸ்பூன் அளவில் காஷ்மீர் சில்லி பவுடர் நான் சேர்த்துக்கிறேன் கலருக்காக. அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க. இதில் 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கலாம். இதில் 1 டீஸ்பூன் அளவு வெண்ணெய் நான் ஆட் பண்ணிக்கிறேன். வெண்ணெய் இல்லைன்னா நீங்கள் நெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கங்க. அப்புறமா 4 டேபிள் ஸ்பூன் அளவு கடலை மாவு. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா நம்ம இதை பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். ரொம்ப நம்ம சேமியாவை மசிச்சு விட்டுறாமல் ஜஸ்ட் ஒரு ரஃப்பாக பிசைஞ்சு ஒரு உருண்டை பிடிக்கிற அளவுக்கு நம்ம எடுத்துக்கணும். பார்த்திங்கன்னா இப்போ நல்லா நான் பிசைஞ்சு எடுத்துட்டேன். இந்த மாதிரி கையில் எடுத்து உருண்டை பிடிக்க வரணும். அந்த மாதிரி பதம் வர வரைக்கும் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு தேவையான சைஸில் சின்ன சின்ன உருண்டைகளாக இதை உருட்டி எடுத்துக்கலாம். இது உருண்டை பிடிக்க போகும்போது பார்த்திங்கன்னா கையில் லைட்டாக தண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க, இல்லைன்னா கையில் ரொம்ப ஒட்டிக்கிட்டு வரும். ஸோ இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் உருட்டி எடுத்தாச்சு. இப்போ இன்னொரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு மைதா மாவு எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு தோசை மாவு பதத்தில் கொஞ்சம் திக்கான, ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, மீடியம் கன்சிஸ்டன்சியில் இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கங்க. அப்புறம் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு அதில் ஒரு 1/2 கப் அளவு சேமியாவை சேர்த்து லைட்டாக நம்ம அதை உடச்சி எடுத்துக்கணும். மிக்சியில் ஒரு வேகமாக அடித்து பவுடர் பண்ணிடக்கூடாது. 1/2 இந்த மாதிரி பொடிச்சு எடுத்து அதையும் ஒரு பவுலில் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம உருட்டி வச்சுருக்க உருண்டைகளை எடுத்து மைதா மாவு கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் நல்லா டிப் பண்ணிவிட்டு நல்லா அந்த மாவை வடிய விட்டுட்டு பொடிச்சு வச்சுருக்க சேமியாவில் போட்டு நல்லா அதை கோட் பண்ணி எடுத்துக்கங்க. இந்த மாதிரி பண்ணுறதால நல்ல ஒரு கிறிஸ்பியான ஒரு டேஸ்ட் கிடைக்கும். இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லா உருண்டைகளையும் நம்ம கோட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இதுவரை நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா இப்போவே கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம ஃப்ளேவர் ஸ்டுடியோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் எப்போ அப்டேட்ஸ் கொடுத்தாலும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா உருண்டைகளையும் கோட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா ஒரு மீடியம் ஹையில் வச்சு ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க உருண்டைகளை போட்டு அதை மிதமான தீயிலேயே வச்சு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் பொரிச்சு எடுத்துக்கலாம். அட்டகாசமான சுவையில் எம்மியான கிறிஸ்பியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் சேமியா பக்கோரா ரெடி ஆகிடுச்சு. இதை உங்களுக்கு விருப்பமான சாஸ் அல்லது சட்னி கூட நீங்கள் சர்வ் பண்ணலாம். இதை அப்படியே கூட சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள் எவ்வளோ அழகாக கோல்டன் கலரில் கிறிஸ்பியாக இது ரெடியாக இருக்குன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. சீக்கிரமே உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஈஸியான ரெசிபியோட சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், பை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.